சென்னை 22 மார்ச் 2024. கதை எண் 7. கவனி, அனுபவி. மின்னலை இப்படி செய்வாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அன்றைக்கு விவேக் அண்ணனின் அழைப்பின் பேரில் அமர்கீத் என்கின்ற இசையமைப்பாளரை சந்திக்க சென்றோம். அப்படி சொன்னால் தவறு, வற்புறுத்தலின் பேரில் என்று போட்டுக்கொள்ளவும். இவள் சீன்லேயே இல்லை. 2 நாட்கள் முன்பு அந்த நிகழ்வு முன்பதிவு செய்யப்பட்டது. இசையமைப்பாளர் வேறு பணிகள் இன்றி கிடைக்க வேண்டுமே. அப்போது மின்னலை ஊரிலேயே இல்லை. நைஜர் நதி வடமேற்கு ஆப்பிரிக்காவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முங்கோ பார்க் 1771 1806 என்பவர் அந்த நதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை துணிச்சலாக முதலில் ஆராய்ந்து பார்த்தார். தன் அனுபவங்களை எழுதினார். அந்த புத்தகம்தான் சாகச ஆய்வு பயணங்களின் குறிப்புகளை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான முன்னோடியாக இருக்கிறது. பார்க் 35 வயதை தாண்டினாரா இல்லையா என்று தெரியவில்லை. நடு நைஜர் நதியில் கரையோரத்தில் உள்ள ஆப்பிரிக்க பழங்குடியினரோடு துப்பாக்கி சண்டை போட்டுக்கொண்டே பல மைல்கள் பயணித்திருக்கிறார். கடைசியில் ஆற்றில் பாய்ந்ததாக கண்டவர்கள் சொல்கிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாய்ச்சலைத்தான் மின்னலை பாய்ந்ததும். நான் ஏன் மிகைப்படுத்தப் போகின்றேன்? பனி மனிதன் என்று ஒரு பாடல். அவளை வாக்கிங் போகலாம் என்று தான் அழைத்து போனோம். நான் பாடியது பல வருடங்களாக பாடும் வெற்றி நிச்சயம் பாடல். அவள் பிறக்கு முன்பிருந்தே எனக்கு தெரியும். அவளோ லிரிக்ஸை பார்க்காமல் பாடினாள். நான் பிறந்த 1975 ஆஸ்திரேலியாவில் பிறந்த சியா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் சியா கேட் இசபெல் ஃபர்லர் பாடிய பாடல் அது. 7 வருடம் முன்பு பாடியிருக்கிறார். நடேசன் பார்க்கை தாண்டி சின்மயா நகரில் இசையமைப்பாளர் குடியிருக்கிறார். பார்க் என்பதால் முங்கோ பார்க் நினைவு வரவில்லை. பாடல் இரத்தத்திலேயே ஊறியிருந்தால்தான் இப்படி பாட வரும். பயணம் பார்க்கின் இதயத்தில் குடியிருந்தது போல. மிக இளம் வயதில் புக்கர் விருது வாங்கிய நைஜீரிய எழுத்தாளர் பென் ஓக்ரி. இவர் வாழ்வது இங்கிலாந்தில். புக்கர் வாங்கியவர்களிலேயே இளம் வயது எழுத்தாளரும் இவரே. எங்கள் எதிர்காலம் கடந்த காலத்தை விட உயர்ந்தது என்பதே இவரது அடையாள பொன்மொழி. பசித்திருக்கின்ற பாதை என்பது இவர் எழுதிய புத்தகம். அதில் வருகிற வானுலகில் தொடர்பு கொண்ட குழந்தை பள்ளியில் முங்கோ பார்க்கை படிக்கிறார். உலகம் நமது வரவேற்பறைக்குள் வந்து விடுவதை எதிர்பாராமல் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் கவனிக்கிறோமா?